ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? வாங்க இன்னைக்கு நம்ம மாடி தோட்டத்தில் ஒரு டூர் போகலாங்க. மந்த்லி ஒரு டூர் போவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டூர். உங்களுக்கு என்னோட கார்டனில் என்னென்ன செடிகள் இருக்குன்னு உங்களுக்கு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்லேருந்து வந்துடலாங்க. இது மல்லிகை செடி இப்பயே நல்லா பூக்குதுங்க. இந்த செடியில் கூட நல்லா பூத்துக்கிட்டே இருக்குங்க. பாருங்க, தெரியுதுங்களா? பூ மட்டும் நிறைய இருக்குங்க. இது வந்து செவ்வந்தி பூங்க. இதுவும் நிறைய பூ பூக்குங்க. இனிமேல் தான் நவம்பர் டிசம்பர் சீசனில் பூ பூக்குங்க. இதெல்லாம் காலியாக இருக்குங்க. இதெல்லாம் ஒடிச்சு வச்சா வந்துருங்க. இது வந்து புதினாங்க. புதினாவுக்கு நம்ம தோட்டத்தில் பஞ்சமே கிடையாதுங்க. புதினா நிறைய வச்சுருக்கேங்க. இது ஒரு செடிங்க, ரோஜாப்பூ செடின்னு வாங்கிட்டு வந்து வச்சோங்க. பூக்கவே இல்லைங்க இந்த ரோஜாப்பூ. என்னமோ பிங்க் கலர் பன்னீர் ரோஸுன்னு சொன்னாங்க. 80 ரூபா கொடுத்து வாங்கி வச்சோம், ஒரு பூ கூட வரல. இது வந்து ஆரஞ்சு கலர் ரோஸுங்க, நல்லா வந்துட்டு இருந்தது. அப்புறம் பார்த்தா குட்டி குட்டியாக ஆயிடுச்சுங்க. இது என்னவோ நர்சரியில் இருந்து வந்தால் மட்டும்தான் நல்லா பூக்குது. அங்கே மட்டும்தான் பூக்குது. நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து அப்படியே குட்டி குட்டியாக பூக்குதுங்க. அது ஏன்னே தெரியல. இங்கேயும் ஒரு இதுதான் வச்சுருக்கேன், செவ்வந்தி பூ தான் வச்சுருக்கேன். சாமந்தி இதில் வந்து 4 கலர் இருக்குங்க. ஆனால் பூ பூத்தாதான் தெரியுங்க அந்த 4 கலரும். எல்லோ, ஒயிட்டு, அப்புறம் ஒரு மாதிரி ஆரஞ்சு, அப்புறம் மெரூன் கலருங்க. இது பாருங்கள், இதுவும் அதே தான். இதே மாதிரி இந்த காகிதப்பூவும் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். இந்த காகிதப்பூ அழகாக இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா? அழகாக இருக்கும் இந்த காகிதப்பூ. இது ஒரே ஒரு கிளை தாங்க எடுத்து வச்சேன். இது ஒரு வருஷம் செடிங்க. இந்த நவம்பர் மாதம் வந்தால் ஒரு வருஷம் செடி ஆகுதுங்க. ஒரு பார்க்லேருந்து உடச்சிட்டு வந்து வச்சேங்க. அது அழகாக வந்துருச்சு. இது வந்து ரோஸ்மெரிங்க. ரோஸ்மெரி செடி வந்து ஏற்கனவே அவங்க அம்மா இல்லைங்க, போயிட்டாங்க அவங்க அம்மா. அதுலேருந்து கிளையிலேருந்து உடச்சி வச்சேங்க நல்லபடியாக. இல்லைன்னா இந்த வாட்டியும் ஒரு ரோஸ்மெரி செடி வாங்கியிருக்கணுங்க. கிளை உடச்சி வச்சதுலேருந்து வந்துருச்சு. ஆனால் ரோஸ்மெரி செடி மட்டும் நம்மளுக்கு தாங்கவே மாட்டேங்குது. அது ஏன்னே தெரியல. உங்களுக்கு எப்படி வருதுன்னு கொஞ்சம் சொல்லுங்கள். இது வந்து ஒரு மினியேச்சர், அது என்ன இட்லி பூ சொல்லுவாங்களே, அது ஆன்லைனில் வாங்கினாங்க. பூ பூக்கலைங்க. போன வாட்டி நல்லா பூத்துதுங்க. இனிமேல் தான் பூக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து வாடாமல்லிங்க. அந்த பழைய செடி போயிருச்சு, அதனால் புது செடி போட்டு அது நல்லா வந்துட்டுருக்குங்க. விதையும் எடுத்து வச்சுருக்கேன். இது ஒரு கொடி வகைன்னு சொன்னாங்க, ஏதோ அழகு பூச்செடியாங்க, அது எனக்கு தெரியல. இது வந்து அவரைக்காய் போட்டு வச்சுருக்கேங்க. அவரைக்காய் போட்டிருக்கேங்க, தெரியுதுங்களா? அவரைக்காய், புளிச்சக்கீரை வச்சுருக்கேன். இதில் வந்து ஒரு கற்பூரவள்ளி வச்சுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்து பூச்சி வராமல் இருக்கும்னு சொன்னாங்கங்க அந்த மாதிரி வச்சா. இது பக்கத்தில் ஒரு செடி முருங்கை இருக்குங்க. இந்த செடி என்கிட்ட ரொம்ப நாளாக இருக்குது. அதுக்கப்புறம் இது கோலியஸ்ன்னு சொல்லுவாங்கள்ல, அது கொஞ்சம் விதை போட்டு வச்சுருக்குங்க. தக்காளி மட்டும் இந்த மாதிரி வருதுங்க. ஒரு தக்காளி செடி கூட இல்லை. எல்லாமே இந்த மாதிரி தான் ஆகிடுது. நல்லா வருது, ஆனால் இதே மாதிரி ஆகிடுது. அதில் பாருங்கள், கீரை செடி பாருங்கள், தண்டுக்கீரை எவ்வளோ அழகாக வந்துருக்கு தெரியுமா? இந்த தண்டுக்கீரை நல்லா பெருசாக வருதுங்க. சூப்பராக இருக்குது அந்த தண்டுக்கீரை. இது வந்து பாம்பு கற்றாழை, ஸ்னேக் பிளான்ட் சொல்லுவாங்க இல்லையா, அது. இந்த பாருங்கள், இதுவும் பாருங்கள், அந்த தக்காளி பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு. தக்காளி இந்த சீசனில் நிறைய போட்டிருக்கேங்க, ஆனால் வரவே இல்லை. இது வந்து தானாக வந்த மிளகாய் செடி எப்படி வந்திருக்கு பாருங்களேன். இந்த இதுலேருந்து கம்போஸ்ட்லேருந்து வந்த மிளகாய் செடிங்க. இதில் தான் நிறைய வச்சுருந்தேங்க. கற்பூரவள்ளி அன்றைக்கி வந்து கற்பூரவள்ளி துவையல், கற்பூரவள்ளியில் தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சுக்கிட்ட கொசு கடிக்காமல் இருக்க சாயந்தரமான தேய்ச்சிக்கிட்டு உட்காந்தா கொசு கடிக்க மாட்டேன்து, அதனால் அதை வச்சுருக்கோம். எல்லாத்தையும் பிடிக்குது பாருங்கள், நட்டு வச்சுருக்கேன். செடி நட்டுருக்கேன். இது ஃபுல்லாக கட் பண்ணிட்டு திருப்பியும் வரும். இது வந்து ஒரு சாமந்தி, மேரிகோல்டுன்னு வாங்கல்ல, அது குண்டு சாமந்தின்னு சொல்லலாம். அந்த மாதிரிங்க. இது ஒடிச்சு வச்சது தாங்க, இப்போ தான் வந்துக்கிட்டு இருக்கு, இன்னும் பூக்கலை. பூப்பாங்க. இந்த ஒரு செடியை வச்சு நம்ம 100 செடி உருவாக்கலாங்க. இந்த கத்திரிக்காய் தான் நம்ம வீட்டு ஸ்பெஷலுங்க. கிட்டத்தட்ட
3வது வருஷம் முடிஞ்சு 4வது வருஷம் வராங்கங்க இந்த கத்திரிக்காய். பாருங்க, இதே தொட்டி தான் நான் காட்டியிருப்பேன் பாருங்க, என் வீடியோவில் பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த தொட்டி 2 செடி இருந்துச்சு, ஒன்று போயிட்டாங்க, இவங்க மட்டும்தான் இருக்குவாங்க. ஆனால் நல்லா காய்க்குங்க. காய்ச்சி முடிச்சோன்னே இது பாருங்க, கட் பண்ணி விட்டுருவேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டால் திருப்பியும் காய் எடுப்பாங்க. அந்த செடியிலேருந்து கட் பண்ணி வச்சது தான் இந்த மேரிகோல்டு. எப்படி வந்திருக்கு பாருங்க. இதில் ஒரே ஒரு என்னது கருவேப்பிலை வச்சோங்க, வரவே இல்லைங்க. குட்டியாக வருது, தெரியுதுங்களா? ரொம்ப குட்டியாக இருக்குது. அப்புறம் ஒரு புளிச்சக்கீரை நாற்று ஒன்று வச்சுருக்கேன். இது என்னன்னு தெரியுமா? இது வசம்பு செடிங்க. இது வசம்பு இந்த ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். பார்ப்போம் வசம்பு எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு ஆசை தான். ஒரு ஆச்சி கொடுத்தாங்க எனக்கு, அவங்கக்கிட்ட இருந்து வாங்கி வச்சுருக்கேங்க. இது ஒரு ரக கத்திரிக்காய்ங்க, வந்தால் தான் தெரியுங்க இது என்ன ரகம்னு. இதுவும் அதே மாதிரி தாங்க, ஒரு மாடித்தோட்ட குரூப்பில் கொடுத்தாங்க 5 வகை கத்திரிக்காய் விதைன்னு சொல்லிட்டு. அது வந்தால் தான் தெரியும் அந்த கத்திரிக்காய். இது ஒரு மிளகாய் செடிங்க. இந்த மிளகாய் செடியும் மிளகாவே காய்க்கலைங்க. எல்லாம் இலையெல்லாம் சூப்பராக வருது, ஆனால் மிளகாய் இன்னும் காய்க்கவே இல்லை. இந்த சீசன் முடிஞ்சு அடுத்த மாதம்தான் நல்லா காய்க்க வரும் போலங்க. இதுவும் கற்பூரவள்ளி செடி வச்சுருக்கேங்க. இது வெண்டைக்காய் செடி பாருங்கள், இலை எப்படி ஆயிடுச்சு. இது ஒரு வெண்டைக்காய் விதைக்கி விட்டுருக்கேங்க, எப்படி இருக்குது பாருங்களேன், பிடுங்கிட்டாது. இது நல்லா ஹைட்டாக வருதுங்க, ஆனால் காய் அவ்வளோவா காய்க்கலைங்க. இது ஒரு கருந்துளசி. இது கிறிஸ்மஸ் ட்ரீயை ஒடிச்சேன்னா அதை வச்சு வச்சுருக்கேன். வருமா என்னன்னு தெரியல, வச்சு பார்க்கலான்னு தான். இது திருவீட்டு பச்சிலை. இதுவும் நல்லதுங்க, கொசு வராமல் இருக்கும்னு சொல்லுவாங்க. இது ஒரு கத்திரிக்காய்ங்க, ஆனால் காய்க்கவே இல்லைங்க. கத்திரிக்காய் தானே நல்லா பெருசாக வந்திருக்கு, பூ வச்சிருக்கு, காய்க்க பார்ப்போம். இது ஆவாரம் பூங்க. இந்த வாட்டி மாடித்தோட்டம் குரூப்பில் லோகமேரி சிஸ்டர் கொடுத்தாங்க. அந்த இது எங்கள் மாடித்து அட்மின் லோகமேரி சிஸ்டர் அவங்க கொடுத்தாங்கங்க, போட சொல்லியிருந்தாங்க. போட்டிருக்கோம், நல்லபடியாக வந்திருக்கு. இது நிறைய விதை நான் திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணுங்க எங்கள் மாடித்தோட்ட குரூப்பில். இது புதினாங்க. இது ஒரு கத்திரிக்காய்ங்க. நிறைய கத்திரிக்காய் தாங்க இருக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்குமா. அதே மாதிரி இது ஒரு திருநீற்று பச்சிலை. இது ஒரு கத்திரிக்காய் செடிங்க பாருங்க. இதெல்லாம் காய் வந்தால் தான் தெரியுது. ஒரு மிளகாய் செடிங்க, நல்லது வருங்க. இங்கே தெரியுதா காய் இருக்குங்க. குண்டு கத்திரிக்காய் வருங்க, இது தெரியுதுங்களா? குண்டு பச்சை கத்திரின்னு நினைக்கிறேங்க. இதில் இன்னொரு கத்திரி செடி இருக்குது, ப்ளூ கத்திரி இருக்குது. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகங்க, வந்தால் தாங்க தெரியும். இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது ஒரு கத்திரி, இதுவும் ஒரு கத்திரி, இதுவும் ஒரு முள்ளாக இருக்குது. இது சேலம் முள் கத்திரின்னு நினைக்கிறேன், முள்ளாக இருக்குது, அதை தான் இருக்கணும். அப்புறம் இதை அகத்திக்கீரை. இதுவும் லோகமேரி சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. அந்த மீட்டிங்கில் நாங்கள் போயிருந்தோம், மாடித்தோட்டம் குரூப்பில் மீட்டிங் வைப்பாங்க ஆடி மாதம் முன்னக்க. அப்போ கொடுத்தாங்க. எல்லாருக்கும் விதைப்பயிறு ஃப்ரீயாகவே தருவாங்க. எல்லா விதைங்கள்லாம் வாங்கி நாங்கள் எல்லாருமே அதை இது பண்ணோம். இது பாருங்கள், ஒயிட் கலர் செம்பருத்தி அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இதில் வச்சுருக்கு, நல்லா தெரியல, ஜாதி பூவில் தெரியல, மறைஞ்சிருக்கு, அழகாகிடுச்சு. இது 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தாங்க இங்கே எங்கள் வீட்டு பக்கத்து நர்சரியில். இது ஒரு கீரைங்க, வாட்டர் பீனட்ஸ் அது தெரியலையே, என்ன ஒரு கீரை. இது இலங்கையெல்லாம் நிறைய சாப்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. ஒரு தடவை ஒரு விதை வாங்கும்போது அதில் இருந்ததுங்க, அப்பத்துலேருந்து நானும் வச்சுருக்கேன். இது ஒரு கத்திரிக்காய் ரகங்க, பச்சை கலர் கத்திரி, மடிப்பு கத்திரின்னு சொல்லுவோம்ல. போன வருஷம் வச்சுருந்த அந்த கத்திரிக்காய் செடி, அதை கட் பண்ணி அப்படியே பாதுகாத்து வச்சுருக்கேன். இந்த வருஷம் காய் எடுக்கலான்னா இதுலேருந்து காய் எடுத்து விதை போட்டு அதுலேயே வந்துருச்சு காய், இன்னும் இதில் வரல. இது ஒரு பீன்ஸுங்க, காராமணி பீன்ஸ் சொல்லலாம். இது ஒரு அவரைங்க செடி, அவரைங்க பூக்குது, ஆனால் இன்னும் காய்க்கலை. இந்த பச்சை மிளகாய் செடியெல்லாம் பாருங்கள், நல்லா வருது, ஆனால் காய்க்க மாட்டேன்னுதுங்க, தெரியுதுங்களா? பச்சை மிளகாய் செடி நல்லா வந்திருக்கு, ஆனால் காய்க்கலைங்க. இது ஒரு பச்சை மிளகாய் செடி. இது பீன்ஸுங்க, கொடி பீன்ஸுங்க, சின்னதாக ஒரு அந்த பீன்ஸ் போட்டிருக்கேன். இது அதுலேருந்து கிளைய ஒடிச்சு வச்சது தாங்க இது.
இதுவும் பூத்துதுன்னா ஆரஞ்சு கலர்ல குண்டு குண்டா இருக்கும். இந்த மேரிகோல்டு சூப்பரா இருக்கும். போன வருஷம் அவ்வளோ இருந்தது. நானும் மாடித்தோட்ட குரூப்ல பகிர்ந்திருக்கேன். அந்த புதினா பார்த்தீங்களா, இது வந்து கரிசலாங்கண்ணி விதை எடுத்துட்டு வந்து போட்டு அங்கங்க வச்சிருக்கேன். இங்க வந்து அவரை செடி வச்சிருக்கேன். 2 அவரை இருக்கு. இதுல புடலங்காய் இருக்கு. புடலங்காய் இருந்துச்சு, செத்து போச்சு அந்த செடி. இது இருக்கு சொரக்காய். அப்புறம் வந்து பூசணிக்காய் இருக்கு. தெரியுதுங்களா, பூசணி பூலாம் இருக்கு. பீர்க்கன். இது ஒரு அவரை செடிங்க. ஆனா பூக்குது பாருங்க, பூக்குது. இன்னும் அவரைக்காய் வைக்கல, வைக்கும். இங்க தம்மட்டை அவரை இருந்தது, அதுவும் காஞ்சிக்கிட்டு வருதுங்க. என்னன்னே தெரியலங்க. இந்த அவரை இதோ தெரியுதுங்களா, இங்க ஒரு அவரை இருக்கு. இது ஒரு கத்திரிக்காய் ரகங்க. இதை பாருங்க, இது ப்ளூ கத்திரி தெரியுதுங்களா. என்கிட்ட ஒரு 6-7 ரகம் வச்சிருக்கேங்க கத்திரிக்காய். ஒரு செடியாவது வச்சிருவேங்க. எனக்கு ஏன்னா தொட்டி இருக்காது இல்லையா, நிறைய வைக்கணும்னு தான் ஆசை. ஆனால் தொட்டி இல்லாத பாருங்க, அது எப்படி இலைக்கு ஒடையில மறைஞ்சிக்கிட்டு இருக்காங்க தெரியுதுங்களா. சூப்பராக இருக்காங்க பாருங்க. அதே மாதிரி வெள்ளை கத்திரிக்காய் இருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, வெள்ளை கத்திரிக்காய் எப்படி கீழ் தண்டுல இங்கெல்லாம் விட்டுட்டு காய் எங்க வச்சிருக்காங்க பாருங்களேன். கீழே தண்டுல வச்சிருக்காங்க. 2 கத்திரிக்காய் இருக்கு. இது ஒரு ரகம், இது ஒரு ரகம். வந்தாதான் தெரியும் இந்த ரகம். இது அவரைக்காய் செடி இருக்குங்க. இதுவும் எங்கள் மாடித்தோட்ட குரூப்பில் கொடுத்த என்ன பேர், அதனால் துவரை செடின்னு சொன்னாங்கங்க. துவரை செடி வச்சுருக்கேங்க. இதுதான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். கங்கம்மா துவரை, நாட்டு துவரை அதெல்லாம் கொடுத்துருந்தாங்க, அதெல்லாம் வச்சுருக்கேன். இது ஒரு பீன்ஸுங்க. இது பாருங்க, மல்லிகைப்பூ பாருங்களேன் எவ்வளோ மொட்டு எடுத்துருக்குன்னு. தெரியுதுங்களா, தெரியுதுங்களா, மொட்டு நிறைய வச்சுருக்குங்க. இந்த சீசன்லேயும் மல்லிகைப்பூ பூக்கிக்கிட்டே இருக்குங்க எங்கள் வீட்டில். கத்திரிக்காய் செடி தாங்க நிறைய இருக்கும். இது ஒரு ப்ளூ கலர் கத்திரிக்காய் தான், இன்னும் காய்க்கலை. அதே மாதிரி இது ஒரு கத்திரிக்காய். இங்கே ஒரு 4 ரகம் இருக்குது. வெள்ளைன்னு நினைக்கிறேன். இது வெள்ளை மடிப்பு கத்திரி. இன்னும் வரலங்க இது வெள்ளை மடிப்பு கத்திரி. அப்பா வெயிலுங்க, சரியான வெயில். சரியான வெயில் அடிக்குது. இப்போது சாயந்தரமான நல்ல மழை பெய்யுது. அப்புறம் நம்ம மாடித்தோட்ட ஹீரோ இதோ இருக்கார் பாருங்க, முருங்கை. இந்த முருங்கையை வாங்கி 1 வருஷமா காய்க்கலைன்னு சொல்லிட்டு இருந்தா. ஆனால் ஆன்லைனில் என்ன சொன்னாங்க, 2 மாதத்துல காய்க்கும் அப்படிலாம் சொன்னாங்க. ஆனால் 2 மாதத்துலாம் காய்க்கலைங்க. ஆனால் காய் கொடுத்தது போன வாட்டி ஒரு 11 காய் கொடுத்தது, அவ்வளோதான் கொடுத்தது. அதுக்கப்புறம் நின்றுச்சு. திருப்பி இந்த காய் வச்சிருக்கு முருங்கைக்காய். தெரியுதுங்களா, இப்போ தான் பூவெல்லாம் பூத்துருக்காங்க. இவங்களுக்கு நல்லா உரம் கொடுத்தா ஒரு 10 காய் 12 காய் வைப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தரைத்தோட்டத்தில் வைக்கலாங்க. மழையை பார்த்தா பயமாக இருக்குங்க. மழையில் என்ன ஆகும்னு தெரியல. இந்த வருஷம் பார்த்துட்டு தான் எல்லாத்தையும் எடுக்கணும். மல்லிகைப்பூ தான் பாருங்களேன் எவ்வளோ மொட்டு வச்சுருக்குன்னு. இவ்வளோ பூக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இந்த சீசனில் பூக்கவே பூக்காது தானே. அங்கேயும் பெரிய செடியில் நிறைய வச்சுருக்குங்க. இங்கேயும் ஒரு அகத்தி வச்சுருக்கேங்க. அகத்தி கீரைக்காக வச்சுருக்கேங்க. இதை பார்த்துட்டு தான் கீழே எடுத்து வைக்கணுங்க அந்த மலையை பார்த்துட்டு. இது வந்து இந்த உங்களுக்கு கொடி கட்டி கொடுத்துருக்கேன், அதை விட்டுட்டு கத்திரிக்காயில் போய் சுற்றிக்கிட்டு இருக்கா பாருங்க. இவளை என்ன பண்ணுறது சொல்லுங்கள். இவளுக்கு எவ்வளோ அழகாக கொடி கட்டி கொடுத்துருக்கேன், அதில் ஏறாமல் கத்திரிக்காய் செடியில் போயிட்டு சுற்றிக்கிட்டு இருக்கா. அவளை வம்பு இழுக்கிறா. இதுவும் பாருங்க சூப்பராக ஏறிட்டாங்க கொடி. தெரியுதுங்களா, ஒரு பெரிய டப்புங்க அதில் வச்சுருக்கேங்க. அது என்ன பம்கின், அது பரங்கிக்காயின்னு சொல்லுவாங்கள்ல அது. இது புதினா கொஞ்சம் வச்சுருக்கேன். இது வந்து பாலக் இருக்குது. இங்கேயும் ஒரு புதினா இருக்குது. இதுவும் அப்படிதான் மாடி தோட்டத்தில் இந்த கொடிங்க. இதை இது பண்ணி விடணுங்க. இதை கட் பண்ணி இன்னொரு இதெல்லாம் எடுத்து வைக்கலாமா. அது என்ன பர்பிள் கலரு சக்கரவள்ளி கிழங்கு இருக்கு இல்லையா, ஸ்வீட் பொட்டேட்டோ, அது கொடுத்தாங்க. அதுவும் லோகமரி சிஸ்டர் தான் கொடுத்தாங்க. நல்லா இவ்வளோண்டு குச்சி தாங்க கொடுத்தாங்க. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு தெரியுதுங்களா. இது கொடி மாதிரி போகுமா அதை பற்றியே தெரியல, எப்படி வளர போகுதுன்னே தெரியல. நான் ஃபஸ்ட் டைம் வச்சுருக்கேன். இது வந்து இங்கே பாருங்க, இவங்க மஞ்சள் மிளகா செடி பாருங்க நிறைய வந்திருக்குங்க. ஆனால் ஒரு மிளகா கூட வைக்க மாட்டேங்குதுங்க. என்னதான் பிரச்சனைனே தெரியலங்க. காய்க்கவே மாட்டேங்குதுங்க. நல்லா காய்ச்சிட்டு இருந்துச்சுங்க.
இந்த வெயில் சீசன் ஆரம்பிச்சதுலேருந்து காய்களே காய்க்க மாட்டேங்குதுங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் காய்ச்சிட்டு கத்திரிக்காய் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. இது வந்து டபுள் பீன்ஸுங்க. போன வருஷம் நல்லா காய்ச்சிதுங்க டபுள் பீன்ஸ். அந்த இடத்துல போட்டிருந்தேன். அங்கே இருக்கு இல்லையா, அதோ அந்த ஒரு சைடை போட்டிருந்தேன். இப்போ வந்து இவங்களுக்கு இங்கே புதுசாக கொடி நானே கட்டியிருந்தேன், கொடியில் போட்டிருக்கேங்க. நல்லா இருக்குங்க அந்த டபுள் பீன்ஸ். பிரிஞ்செல்லாம் செய்யும் போது கூட போட்டு செஞ்சால் சூப்பராக இருந்துச்சுங்க. இந்த சைடு ஃபுல்லாக இந்த வெயில் தாங்காத செடிங்கெல்லாம் வச்சுருக்கேன். ரோஜா பூ, இது வந்து நாட்டு பன்னீர் ரோஸு. இதுவும் இலப்பிரண்டை, இது எங்கள் மாடித்தோட்ட குரூப்பில் தான் கொடுத்தாங்க. இது வந்து திப்பிலி கொடுத்தாங்க, இதுவும் வந்துருச்சு. இது பசலைக்கீரை பாருங்கள், ரெட் பசலை, கொடி பசலைன்னு சொல்லுவாங்கள்ல அது. இங்கே நிறைய செவந்தி பூ இருக்கும். அங்கே ஒரு சாண்டில் கலர் ரோஸ் இருக்குது பாருங்கள். இது வந்து 30 ரூபான்னு வாங்கிட்டு வந்தாங்க இந்த செடி. அப்படியே ஓரமாக வச்சுருப்பாங்களே, என்ன கலருன்னு தெரியாது, சின்னூண்டு கவரில் 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். அவங்கள எவ்வளோ அழகாக வளர்த்து எவ்வளோ பூ பூத்துருக்காங்க தெரியுமா. இவங்க நல்லா பூ பூத்துறாங்க. இப்படி இருக்கலாம், நல்லா பூத்து கட் பண்ணினா, நான் கட் பண்ணுறது இல்லைங்க, கட் பண்ணாதாங்க நல்லா வளரும். கனகாமர செடியும் கொடுத்தாங்க, அது வளரவே இல்லைங்க. இதில் மாடித்தோட்டம் இது ஒன்றும் இது ஒன்றும் வரட்டும், என்கிட்ட இல்லவே இல்லை. சரின்னு கேட்டு வாங்கிட்டு வந்தேன். இது ஒரு பிங்க் கலரு வாடாமல்லின்னு கொடுத்தாங்க, அதில் தான் கொடுத்தாங்க. சரி வச்சு பார்ப்போம். ஆனால் இது நல்லா வந்துச்சு. இது என்னமோ கோரைக்கிழங்கு ஏதோ சொன்னாங்க, என்ன கிழங்குன்னு தெரியல. இது வந்து அந்த சீடு. சரி வச்சு பார்ப்போம்னு சொல்லிட்டு தான். மணி பிளான்ட் பாருங்கள், இந்த மணி பிளான்ட் எவ்வளோ புஷியாக வந்திருக்கு. நானே என் பையன் பழைய ஜீன் பேண்ட்டை வச்சு ஒரு குச்சி வச்சுட்டு கொம்பு சுற்றி அவங்களுக்கு அவ்வளோ அழகாக பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். சூப்பராக இருக்காங்க, நல்லா புஷியாக வந்திருக்காங்க. இது வந்து என்னமோ கிழங்கு சொன்னாங்க, அரோட்டி கிழங்கு ஏதோ ஒரு கிழங்கு சொன்னாங்க. அதே மாதிரி அதையும் கொடுத்தாங்க. இதுவும் இதுக்குள்ளே ஒரு மாம்பழம் செடி வருது பாருங்களா. அச்சோ, இங்கே பாருங்களேன் எப்படி வந்துச்சுன்னு தெரியலையே. இது பாருங்க, வெட்டி வேறு சந்தில் வந்திருக்கு இந்த மாங்கண்டு. இதை எப்படிங்க நான் எடுப்பேன் சொல்லுங்க. சுபா, அங்கேயும் ஒரு பச்சை மிளகாய் செடி இருக்குது, இங்கே ஒரு பசலைக்கீரை இருக்குது. இது வந்து பச்சை கலர் பசலை, கொடி பசலைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நல்லதுங்க. அது வந்து சாப்பிட்டான்னா நல்லது உடம்புக்கு. அதனால டெய்லியும் வாரத்தில் 2 நாள் பொரியல் பண்ணி சாப்பிடுவாங்க. இங்கெல்லாம் குட்டி குட்டியாக போட்டு வச்சுருக்கோங்க செடி. இது பாருங்கள், இது எப்படி இருக்குது பாருங்கள். இது வெள்ளை பாகலுங்க. வாங்கி விதை போடும் வரல. இந்த சீசன் தான் முளைச்சிருக்கு, பார்ப்போம். இது புடலங்க போட்டிருக்குங்க. இதுவும் அவரை செடிங்க, இது ஒரு அவரைங்க. இது வந்து வெள்ளரிக்கான்னு நினைக்கிறேன். வெள்ளரிக்காவும் ஜாம் புளிச்சுன்னு சொல்லிட்டு கொடுத்தாங்க, அதை போட்டு வச்சுருக்கேங்க. இங்கே பாருங்கள், நம்ம கோவக்காய் பிளான்ட்டு பாருங்கள். இது வந்து மலேசியன் கோவக்காங்க. நான் சூப்பராக காய்ச்சிட்ருக்குங்க, தெரியுதுங்களா. போதும், வாரத்துக்கு ஒருக்கா காய் வந்துக்கிட்டே இருக்கும். வந்து பாருங்கள், இந்த கொடி மாதிரி இந்த மாதிரி கொடி ரோப் கட்டி விட்டுட்டோன்னா இந்த இதுக்கு போகும். பாவக்காய் புடலாம் காய்க்கெலாம் இந்த ரோப்பே பெரிய விஷயங்க. இதுவும் அவரை செடி நிறைய போட்டு வச்சுருக்கேங்க. எனக்கு அவரைக்காய்னா ரொம்ப அவரைக்காய், சொரைக்காய் இதெல்லாம் ரொம்ப பிடிக்குமா, அதனால நிறைய வச்சுருக்கேங்க. இதுவும் ஒரு பசலைங்க, நல்ல கொடி போயிருக்குங்க. பசலைக்கீரை அது பாருங்க. புதினா பாருங்கள், புதினாவுக்குலாம் நம்மளுக்கு பஞ்சமே இருக்காது, தெரியுதுங்களா. இதுதான் புதினா நான் கடையிலே வாங்குறது இல்லைங்க. இங்கே பாருங்கள், சொன்னால் நம்ப மாட்டேன்றீங்க பாருங்கள். மல்லிகைப்பூ பாருங்கள், எவ்வளோ கொத்து கொத்தாக பூத்துருக்கு, தெரியுதுங்களா. நிறைய மட்டும் வச்சுருக்குங்க. இதை இவங்கள மாற்றி வச்சுங்க. சின்ன 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 இந்த மாதிரி பேக்கில் இருந்தவங்கள பெரிய ட்ரம்மில் வச்சுங்க, தெரியுதுங்களா. எடுத்து வச்சுட்டேன், ஏன்னா ரொம்ப நாள் வரும்ல மல்லிகைப்பூ செடி, அது அப்பப்போ பாலாக்கிறோம்ல, அதனால் வச்சு தாங்க போச்சு. அங்கே பாருங்கள், கொத்து கொத்தாக பூக்குதுங்க. இந்த பூ நல்லா குண்டாக இருக்கும், தெரியுங்களா. எப்படி தெரியுமா, அப்படியே ஒரு ரோஜா பூ மல்லி மாதிரியே இருக்கும் இந்த பூ. அது மாதிரி இது ஒரு அவரைங்க. இது இன்னும் பால் அவரைன்னு சொன்னாங்க. பால் அவரையோ அது என்ன அவரையோ தெரியல, வந்தால் தான் தெரியும். இது வந்து நம்ம போன வருஷம் வச்சுருந்த நம்ம வீட்டு அவரைங்க. இது ஒரு புடலங்காய் செடிங்க.
இது சொல்லணும்னா இது இது இருக்குல்ல வெத்தலைவள்ளி கிழங்குல பர்பிள் கலர் இருக்கும்ல அதுங்க. இதுவும் நல்லா கொடி போயிடுச்சுங்க. இதுவும் அந்த ஆச்சி தான் கொடுத்தாங்க. எனக்கு ரொம்ப கேட்டுட்டு இருந்தேன் அவங்க கிட்ட. வசம்பு கொடுத்தாங்கல்ல அந்த ஆச்சி கொடுத்தாங்கங்க இதை. இது ஒரு அவரை செடி. இது வருங்க பூக்குது ஆனால் காய்க்கலைங்க. இது வெள்ளரி கொடிங்க. வெள்ளரி, பீர்க்கன், சொரக்காய் கொடி அதெல்லாம் அந்த செடி தான். இது வந்து விதைக்கி விட்டுருக்குங்க. இந்த விதை இல்லவே இல்லை. சரி விதைக்கி விட்டுருவோம், இல்லைன்னா பறித்து எப்பயோ சாப்பிட்டுட்ருப்போம், சரி விதைக்கி இருக்கட்டும் அப்படின்னு. இது ஃபுல்லாக கொடிங்கிறாங்க. இது வந்து கொடி உருளை பச்சை கலரில் வரும்ல அந்த உருளைங்க. இதுவும் நல்லா கொடி படர்ந்து போச்சு தெரியுதுங்களா பாருங்க. இதெல்லாம் கொடி இதே மாதிரி தான். இந்த கொடியெல்லாம் நானே தான் ரெடி பண்ணது தெரியுதுங்களா. இதுவே போதுங்க. அப்புறம் பாருங்க இங்கே சொரக்காய் பூச்சி பார்த்தீங்களா, டிசைனாக இருப்பாங்கங்க பூச்சி தெரியுதுங்களா. ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் சொரக்காய் இதை போட்டிருப்போம் பாருங்கள் ஷார்ட்ஸ் வீடியோவில். இங்கே அழகாக ஒரு சொரக்காய் தொங்கிட்டு இருந்தது. 2 காய் தாங்க காய்ச்சிது, அதுக்கப்புறம் காய்க்கவே இல்லை. இது வந்து ஒரு பூசணிக்காய்ங்க. பூக்குது ஆனால் காய்க்கவே இல்லைங்க. இது ஒரு கத்திரிங்க. இந்த சைடு இருக்குது பாருங்க. இது வந்து வேங்கேரி கத்திரி. அது வந்து வெள்ளை மடிப்பு கத்திரி காட்டுறேன் பாருங்க. கத்திரிக்காய் இருக்கு அதனால. அப்படியே தக்காளி மாதிரியே இருக்கும். ஷார்ட்ஸில் போட்டிருக்கோம் பாருங்க. தக்காளி இருக்குல்ல அதே மாதிரி இருக்கும். தக்காளியே நம்ம தக்காளி எப்படி இருக்கும் அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் கட் பண்ணி வச்சுதுங்க. இது ஒரு காராமணிங்க. இந்த பச்சை மிளகாவும் பாருங்கள் நல்லா ஃபிட்டியாக வந்திருக்கும் ஆனால் காய்க்கு. இதுவும் பாருங்கள் மல்லி. இதெல்லாம் ஒரே செடி மல்லி. எல்லாம் பிடிங்கி நட்ட வச்சதில் இப்போ கவாத்து பண்ணுவோம்ல எக்ஸ்ட்ரா கட் பண்ணிடுவோம். இவ்வளோ சரி கட் பண்ணுவோம். அந்த குச்சியை கூட வேஸ்ட் பண்ண மாட்டாங்க. நட்டு வச்சுட்டா வந்துடுங்க பாருங்கள் மல்லி. சொன்னால் தெரியுதுங்களா எவ்வளோ. ஒரு மல்லிப்பூ 2 சேர்ந்தா ஒரு ரோஜா பூ சைஸில் இருக்கு பாருங்க. நல்லா முட்டாக பூக்கும் தெரியுதுங்களா. நிறைய மொட்டு வச்சுருக்குங்க. நான் பறிக்கவே மாட்டாங்க, அதான் ஒரு பிரச்சனைங்க. இது வந்துருக்கா. அப்புறம் வந்து இந்த சைடு இதுவும் அதுதாங்க மாயன் கீரை. இதுவும் அங்கே மாடித்தோட்ட குரூப்பில் தாங்க கொடுத்தாங்க. இது வந்து ஆடுத்தோட இலைங்க. அது குச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சு விட்ட வந்துருச்சு. அதை எடுத்து கீழே தரை தோட்டத்தில் இது காக்கட்டான் பூங்க. 30 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். இந்த செடி இதில் அழுத்தி போச்சுங்க. காய்க்கு பூத்துது நல்லா. அவங்கள தூக்கிட்டு வந்து இப்படி வச்சுட்டு மாற்றி வைக்கணும். இது வந்து பாம்பு கற்றாழை இவ்வளோ பெருசாக வந்திருக்கு பார்த்தீங்களா. இங்கிட்ட வந்து கொஞ்சம் மஞ்சள் கொஞ்சம் போட்டிருக்கேங்க. அப்புறம் இந்த ஜினியா பூ இருக்கு இல்லையா, அந்த பிங்க் கலரு. இந்த விதை இதெல்லாம் பூத்துட்டு காஞ்சி போனதை எடுத்து போட்டாங்க. அது நல்லா வந்துடுச்சு. இது வந்து பிங்க் கலரு செம்பருத்தி. இது சாண்டல் ஒரு இந்த கலர் ஒன்று, ரெட்டு நார்மல் ஒன்று. இதெல்லாம் வெண்டைக்காய் போட்டிருக்குங்க இந்த சைடு. இது ஒரு பீர்க்கன்றாக்குங்க. இவங்களுக்கும் கொடி கட்டி கொடுத்துருக்கோம் பாருங்க. இதே மாதிரி தான். இந்த கொடியே போதுமானதுங்க. பாருங்க எங்கள் கார்டனை பாருங்க எப்படி இருக்குன்னு தெரியுதுங்களா. ஒரு இடம் கூட பாக்கி இருக்காதுங்க. எல்லாத்துலேயும் தொட்டி, எல்லாத்துலேயும் செடிங்க. பார்க்குறதுக்கே நல்லா க்ரீனிஷாக இருக்குங்க. இதை பார்க்க மாடி தொட்டி வந்து சும்மாவே வந்து சுற்றி பார்ப்பேன். எந்த வேலையும் இல்லைன்னா கூட சுற்றி வந்துக்கிட்டே இருப்பேங்க. இது பாருங்களேன் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த இலை எப்படி இருக்குது என்னோட மாடி தோட்டம் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.